லவ் பண்ணவங்களோ அல்லது வந்து கணவன் மனைவியோ ஒருத்தர் பிரிஞ்சிருக்காங்க. சில மன சங்கடங்கள்னால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வரக்கூடிய 16/8/2025 கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணருடைய ஃபோட்டோவும், ராதாவோட ஃபோட்டோவும் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டு, அதில உங்க ஒயிட் ஷீட் எடுத்துக்கங்க. நீளமா எடுத்துக்கங்க. அதில வந்து உங்களுடைய பேர், அதாவது உங்களோட பேர் இல்ல, உங்கள விட்டு உங்களோட பார்ட்னர், அதாவது லவர் பேரையோ அல்லது வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃபு, ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட் பேர வந்து என்ன செய்யணும், ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்து கிழிச்சிட்டு அதை வந்து 7ஆ கட் பண்ணிக்கணும். 7 பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு தேன், சுத்தமான தேன் எடுத்து ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அதில் டிப் பண்ணி அவங்களோட பேர் எழுதணும். ஓகேங்களா? கணபதி, விநாயகர் அப்படின்னு இப்போ என்னோட லவர்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய பேரை எழுதணும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவங்களோட பேரை வந்து ரோஸ் பெட்டல்ஸில் தேனில் ஹனியில் முக்கி அவங்களோட பேர் எழுதணும். எழுதிட்டு கிருஷ்ணருடைய ஃபோட்டோ, ராதாவோட ஃபோட்டோவும் ஒன்றா இருக்கும்ல, ராதை கிருஷ்ணர் ஃபோட்டோ, அவங்கள வழிபாடு பண்ணிவிட்டு இந்த 7 இதையும் ஒரு ஷீட்டை எடுத்து 7ஆ கட் பண்ணிவிட்டு 7 டைம் பேர் எழுதிட்டு அதில் வச்சுட்டு வணங்கிட்டு, இது என்ன செய்யணும் என்னென்னா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பூஜையில் அங்கே வச்சுட்டு அடுத்த நாள் கொண்டு போய் ஒரு மரத்துக்கு அடியில் எடுத்து என்னென்னா அதை புதைச்சிருங்க. புதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை விட்டு யார் போயிருக்காங்களோ அவங்களுடைய மனசில் வந்து உறுத்தி, அதாவது உங்களுடைய ஞாபகம், நீங்கள் ரோஸில் தேன் முக்கி எழுதியிருக்கீங்களா, அதனால் உங்களை விட்டு உங்கள் கூட இருந்தப்போ என்ன இனிமையாக இருந்துச்சோ அந்த ஞாபகங்களை அவங்களுக்கு மனசுல ஏற்படுத்தி உங்களை தேடி வந்து பேசுவாங்க, உங்க கூட வந்து சேருவாங்க. ஆனா இதுக்கு என்னன்னா, உண்மையாலுமே உங்களை அவங்க லவ் பண்ணியிருக்கணும். இந்த உண்மையான லவ் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து சேர்ந்துருவாங்க.